வர வேண்டாம். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள, இந்த விஷன் இருக்குமானா ஏற்ற நேரத்தில் படிப்படியா கர்த்தரே உங்களை வளர்த்தி கொண்டு போவார். ஆனா உங்களுக்குள்ள அந்த விஷன் இருக்கணும். சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே திருப்தி ஆயிடுவாங்க, சொப்பனத்தை பார்க்கறதுலே திருப்தி ஆயிடுவாங்க. நிறைய பேர் அவ்வளவுதான் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, உடனே ஒவ்வொரு டைமும் அந்த டம்ளரை தூக்கிட்டு போய் டேபிள் மேலே அந்த டீயை வைக்கும்போது ஜெபம் பண்ணிட்டே வைக்கணும். ஆண்டவரே, இந்த இடம் இல்லை, அடுத்த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்புறம் டீ மாஸ்டர். அந்த டீ மாஸ்டர் ஆன உடனே அதோட நின்றக்கூடாது. ஆண்டவரே, நான் டீ மாஸ்டராக இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் எங்கள் ஓனர் இங்கே உட்காந்துருக்காருல்ல, அதை போல நானும் ஒரு நாள் 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவிற்கு என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. அப்ப அதற்காக பிரயாசப்படணும், அதற்காக ஓடணும். ஒருவேளை ஆண்டவர் உங்களை நம்பி அப்படி ஒரு ஓனர்ஷிப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டாருன்னா உடனே அங்கிருந்து என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, இது இந்த ஒரு இடத்துல இருந்தா போதாது, 10 இடத்துல இருக்கிற அளவுக்கு பிரான்ச்சஸ். ஆண்டவரே, என்னை கிளையாய் படர பண்ணுகிற கர்த்தர், உன் மரத்திலிருந்து கிளைகள் உருவாகும் என்று சொன்னீரே, என் மூலமாய் ஆசீர்வாதம். இப்படி ஒரு விஷனோட நீங்க போங்க. பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும், சமாதான குறைவு வரும். சில இடத்துல இவனுக்கு இந்த 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 3 சொப்பனத்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சொப்பனத்தை கண்டான், நெக்ஸ்ட் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான், நம்பர் 3 மூணாவது சொப்பனத்திற்கு சொல்யூஷன். அப்படின்னா இதுதான்டா பதில். அப்படி இந்த 3 இடத்துலையும் வர்ற வரைக்கும் யோசேப்பு எத்தனை சூழ்நிலைகளை தாண்டி வந்தான், எத்தனை சூழ்நிலை. அதனால உங்களுக்குரிய அந்த இடத்தை, உங்களுக்குரிய அந்த லட்சியத்தை, அந்த உயர்வை அடைகிறதற்கு கடினமான பாதையில தான் போகணும். ஆனால் விஷன் மட்டும் இருந்தால் போதும், அது உங்களை அழகாய் கொண்டு போய் சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பிரசங்கம் பண்ணும்போதே எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு விருப்பமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்த லெவல், அடுத்த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த படி, அடுத்த சம்பாத்தியம், அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆமேன். கேளுங்க, கேட்க கர்த்தர் தருவர். ஹல்லேலூயா. மகனே, உன் மேல இருக்கிற அபிஷேகம் வெறும் சொப்பனத்தை பார்க்கிற அபிஷேகம் இல்ல. சிஸ்டர், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் வெறும் சொப்பனத்தை மட்டும் பார்க்கிற அபிஷேகம் இல்ல. ஆண்டவர் வேற ஒன்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வேற அடுத்த படிய கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க நிறைய பேருடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ற அளவிற்கு கர்த்தர் கொண்டு போறாரு. இல்ல